சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனா இருக்கட்டும். இதுவரைக்கும் நீங்க பாருங்க, சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனா இருக்கட்டும். சுதந்திரவாளியானவன் யாரு அப்படிங்கிறது தெரியணும். சுதந்திரவாளியானவன் யாரு? அவன் தான் எல்லாவற்றுக்கும் எஜமானனா இருந்தோம். அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனா இருந்தும் போடுங்க. அப்ப எல்லாவற்றுக்கும் அவன் யாரு? எஜமான் அப்படின்னு போடுங்க. இந்த சுதந்திரவாளினா நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? சுதந்திரவாளி அப்படின்னா ஒரு சுதந்திரம் என்றாலே அவன் எதிர்க்கும் எதிரே கீழ்ப்படிந்தவன் அல்ல. சுதந்திரவாளிகள் என்றால் ஒரு வேலைக்குள்ள சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவன் இல்லை. நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு வேலைக்கு போறேன் இல்ல, வேலைக்கு எத்தனை மணிக்கு எஜமான் சொல்றாருன்னா நான் சுதந்திரவாளியானவன் இல்லை. நான் அந்த வேலைக்கு நான் உட்பட்டவன். இந்த வேலைக்கு நான் என்ன செய்வேன்? உட்பட்டவனா இருக்கிறேன். அந்த என்ன சொல்றாங்களோ அதை நான் என்ன செய்யணும்? செய்கிறவனா இருக்கிறேன். ஆனா இங்க பொழுது சுதந்திரவாளிகள் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருக்கிறான் என்றால் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர்கள் யாருன்னா மறுபடியும் பிறந்தவர்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள். யார் இது? கிறிஸ்துவின் பிள்ளைகள். இவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் இல்ல. யோவான்ல படிச்சது போல அவரை விசுவாசித்து அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரத்தை கொடுத்தார். அவர்கள் மனுஷ புருஷ சித்தத்தின்படி அல்ல, அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். இந்த தேவனால் பிறந்தவர்கள் தான் சுதந்திரவாளிகள். ஆமென். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் தானே? எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்தவன், நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் எஜமானனா இருக்கிறேன். ஆமென். நான் எல்லாவற்றுக்கும் எஜமானனா இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ அடுத்தத சொல்லுது, அவன் அந்த எஜமான சுதந்திரவாளியா இருக்கான் பாருங்க, எல்லாருக்கும் எஜமானா இருக்கான் பாருங்க. அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அடிமையானவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்காது. அப்போ நீங்கள் சுதந்திரவாளி, தேவனுடைய பிள்ளை, நீங்க ஆவியினால் பிறக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் இந்த உலகத்துக்குரியவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. இந்த அடிமையானவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. இந்த அடிமையானவர்கள் யார் தெரியுமா? அடிமையானவர்கள் ஆதாம் எப்படி? ஆதாம் எந்தாய் மாறினான்? அடிமையானவனாய் மாறினான். எப்போ? ஃபர்ஸ்ட் தேவன் படைக்கும் போது ஆதாமை அடிமையாய் மாற்றல, ஆளுகை செய்கிறவராய் மாற்றி இருந்தார். ஹல்லேலூயா. அவர் பாவம் பண்ணின போது அடிமைத்தனம் வந்தது. ஆனா அவன் கிறிஸ்துவ வந்ததுடன் நம்மள மீட்கப்பட்டோம், நாம் சுதந்திரவாளியாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாருக்கும் எஜமானா இருக்கிறோம். ஆனால் நாம் சிறு பிள்ளையா இருக்கிற அளவுக்கு நமக்கு அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்ம வளரணும். வளரணும்னா என்ன செய்யணும்? ஆவியின் மனிதன் வளரணும்னா ஆவிக்கேற்ற ஆகாரத்தை சாப்பிடணும். ஆவிக்கேற்ற ஆகாரத்தை சாப்பிடணும். அந்த ஆவிக்கேற்ற ஆகாரத்தை சாப்பிடும் பொழுது அந்த மனிதன் வளருவான். அந்த மனிதன் வளர்ந்தாதான் அந்த சுதந்திரவாளி, நான் எல்லாருக்கும் எஜமானா இருக்கிற அந்த பவர் செயல்படும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆவியின் மனிதன் என்பதை நிச்சயமா நீங்க நம்புறீங்களா? ஆவியின் மனிதன், நான் வசனத்தை எடுத்து காண்கிறேன். ஆவியின் மனிதன் நீங்க நம்புறீங்க? ஆவியின் மனிதன் என்றால் ஆவியான என் வார்த்தை ஜீவன், ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் சிந்தையிலே தரித்துக் கொள்ளணும். அனுதினமும் நீங்கள் சர்வாயுத வர்க்கமாகிய தேவ வசனத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி தரித்துக் கொள்வது அப்படின்னா, உங்களுக்கு நீங்க உலகத்துக்குரிய ஏதாவது உங்களுக்குள் செயல்பட்டு கொண்டு இருக்குதுன்னா, இப்போ பாவத்துக்குரியது ஏதாவது பாவத்தின் சம்பளம் மரணம் போடுறீங்களா, அதுக்கு மூடையில என்ன செய்யும்? இந்த பாவம் வந்து என்ன செய்யும்னா ஒவ்வொரு நாள் வேலை செய்யும். என்ன வேலை செய்யும்? பாவத்துல இருந்த நோய்கள், அந்த நோய் முத்திரம் என்ன செய்யும்? மரணத்துக்கு கொண்டு போகும். கரிக்கிறோம், அது முத்திரம்னா மரணத்துக்கு கொண்டு போகும். எரிச்சல், பகை, வைராக்கியம், இது எல்லாமே எங்க செய்யும்? மரணத்துக்கு கொண்டு போகும். ஆனா உங்களுக்குள்ள இப்ப பாவம் கிடையாது. உங்களுக்குள்ள இப்ப பாவம் இல்ல. யாருக்கு இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா கண்ணவங்களுக்குலாம் இல்ல. மாம்சத்துக்கு மரித்து ஆவில பிழைத்தவர்கள், ஆவின் காலத்தில் ஆவில பிழைத்தவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் நான் பிறக்கப்பட்டிருக்கிறேன் என்று உறுதியாக எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து எனக்காக தான் மரித்தார், என் பாவத்தை சுமந்தார், என் அக்கிரமங்களை நீக்கினார், என் நோய்களை நீக்கினார், எத்தனை பேர் 100% விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேரும் சுதந்திரவாளியாக்கப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள், எஜமானாக்கப்பட்டவர்கள். இதுல நீங்கள் வளர 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 நீங்கள் எல்லா அடிமைத்தனங்களும் உங்களுக்குள்ள செயல்படாது.
அல்லேலூயா. அப்போ வளர வேண்டுமானால் இந்த உபதேசத்தை நீங்கள் தினமும் வாசித்து தினமும் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். வாயினால் பேச ஆரம்பிக்க வேண்டும். எப்படி நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன், என் அக்கிரமங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, என் தரித்திரம் மாற்றப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் இயேசு எனக்கு தலையாக இருக்கிறார், நானும் இயேசு கிறிஸ்து ஒன்றாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன், பிதா தன்னுடைய ஆலயமாக இருக்கிறேன். இதை நீங்கள் சிந்திக்க சிந்திக்க, இதை நீங்கள் பேச 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 உங்கள் சரீரத்தில் விடுதலை உண்டாவது மட்டுமல்ல, தேவ பலம் உங்களுக்குள் செயல்படும். தேவ பலம் உங்களுக்குள் செயல்படும். எனக்குள்ள பாவம் இல்ல, பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார் நீங்க சொல்லும் பொழுது யாரை மகிமைப்படுத்துறீங்க? சிலுவையில் உங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறீங்க. அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறீங்க. அதுதான் விசுவாசத்தின் சந்ததி, ஆவியின் சந்ததி. இந்த சந்ததிகள் அவரே உங்கள் நீதியா இருப்பார், அவரே பரிசுத்தமா இருப்பார், அவரே மீட்பா இருக்கிறார், அவரே குருவா இருக்கிறார், அவரே தகப்பனா இருக்கிறார், அவரே உங்கள் எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் ஆசீர்வாதத்தை எனக்கு இயேசு கிறிஸ்து நாம இயேசு கிறிஸ்து மூலமா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உபாகமம் 28 உள்ள ஆசீர்வாதத்துக்கு எனக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன். சாபம் எனக்கு கிடையாது. மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து எனக்காக என்னை நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார். அவர் தூக்கப்பட்டது உறுதி. மரத்திலே அவர் தூக்கப்பட்டது உறுதி. உங்களை நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டது உறுதி. அல்லேலூயா. இது எல்லாமே நீங்கள் உங்கள் சிந்தையில விசுவாசிக்கணும். இதை கேட்கீங்க பாத்தீங்களா? இந்த கேட்கிற வார்த்தை அப்படியே சிந்தைக்கு கொண்டு வரணும். சிந்தை கொண்டு போய் வாயினால பேசணும். இந்த மூணையும் நீங்க செய்யுங்க. அவதாம இந்த மூணையும் செய்யுங்க. நீங்க படிக்கச்சல இதெல்லாம் போட்டு பாருங்க, கோடு போட்டு வச்சுடுங்க. சும்மா பார்க்கறதுலாம் உங்களுக்கு நினைப்பு வரும். நினைப்பு வரதெல்லாம் நீங்க சிந்திங்க. படிக்கிறதெல்லாம் அப்படி சிந்திங்க, பேசுங்க. சும்மா இருக்கிறதெல்லாம் அப்படி சிந்திங்க. நான் யாரு அப்படிங்கறத நீங்க சிந்திங்க. இயேசு கிறிஸ்து மூலமா எனக்கு என்னது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திங்க. சிலுவையில் என்னெல்லாம் நடந்தது என்பதை சிந்திங்க. தரித்திரம் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க விசுவாசிங்க. அதனால எனக்கு தரித்திரம் இருக்க முடியாதுன்னு நீங்க பேசுங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. இப்போ நீங்க சுதந்திரவாளி இல்லாம சட்டத்திற்கு உட்பட்டிருந்தீங்கன்னா இல்ல, உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வராது. எது வரும்? வேதத்தில் தெளிவா சொல்லுகிறது, நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே பொருந்தும். யாருக்கு? நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமானாக விரும்புற பாருங்க. அதே புக்ல நீங்க ஒரு வசனம் 3வது அதிகாரத்துல, கலாத்தியர் 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். நியாயப்பிரமாணத்திலே நீதிமானாக விரும்புகிறவர்கள் கிறிஸ்துவின் கிருபையை விட்டு விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நியாயப்பிரமாணத்துல நீங்க நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நல்ல புரிஞ்சுக்கோங்க. நியாயப்பிரமாணத்தின்படி ஆசீர்வதிக்கலாம். தவறினால் சாபம் வரும். அதனால இந்த புது உடன்படிக்கையில நீங்க இருக்கும் பொழுது நீங்க ஒரே உறுதியா சொன்னா, தேவனுடைய பிள்ளை, எனக்குள் இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார், நான் என்னை மீட்பார், கர்த்தரையே சேவிப்போம், எங்களுக்கு ஒரு தீங்கும் வரவே. காலையில நீங்க இதெல்லாம் சொல்லிருக்க, இதெல்லாம் நீங்க பேசிருக்க. எங்க வீட்டுக்குள்ள பிசாசு வரவே முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இருக்கிறோம். உங்க பிள்ளைகள், உங்க குடும்பங்கள், உங்க தொழில் வளங்கள், உங்க சந்ததிகள் எல்லாத்தையும் சொல்லுங்க. இதெல்லாம் தொட முடியாத ஜீவ வாய்கள் அந்த வார்த்தை புறப்படட்டும். உங்களுக்குள்ள ஜீவ ஊற்று இருக்கு, உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. நீ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆதாமுக்குள்ள ஜீவனை எடுத்தாரு. ஆதாமுக்குள்ள என்ன சொன்னாரு? நீ அதை புசிக்கும் நாளிலே என்ன செஞ்சிருவேன்? உன் ஜீவனை எடுக்கப்படும், நீ மரித்தவனாய் மாறிடுவ. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டன உங்களுக்குள்ள ஜீவனை தந்தாருன்னு சொல்கிறது. அல்லேலூயா. அவருடைய ஜீவனை உங்களுக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் சொல்றது, என்னை விசுவாசிக்கிறவனுக்குள்ளே ஜீவ ஊற்று நதிகளாக பாயும். ஆமென். சொல்லுங்க. நான் அவரை விசுவாசிக்கிறபடினால் எனக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று நதிகளாய் பாயும். சொல்லுங்க. மறுபடியும் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினால் எனக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று நதிகளாக பாயும். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினால் நான்
நீங்கள் விசுவாசிக்கப்பட்டால் நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினால் இயேசு கிறிஸ்து செய்ததிலும் மேலான அதிசயங்களை நீங்கள் செய்வீர்கள். அவர் சொல்லியிருக்கிறார், நான் செய்த கிரியைகளிலும் மேலானதை செய்வார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். அவர் பொய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்ப நீங்க விசுவாசிக்கிறது உண்மைதானே? அப்ப உங்களுக்கு நடக்கும்ன்றதை நீங்க நம்புங்க. அது தாமதிச்சா அப்படி நீங்க சொல்லும் போது நீங்க வளர ஆரம்பிக்கிறீங்க. ஹalleluya. அது நமக்கு நடக்காதுன்னா நீங்க அப்படியே குழந்தையாகவே இருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு எப்படி வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க, எனக்குள்ள எப்படி ஜீவ ஊற்று வரும், தவறான வார்த்தை தான் வருது, அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடிமையானவருக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. இதை நீங்க பேசவும், இதை சிந்திக்கவும், நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து அந்த பட்டயத்தை தரித்திருக்கும் பொழுது நீங்கள் வளர்ந்தவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் வளர்ந்தவர்களாய் மாறும் பொழுது நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீங்க. ஆமென். நீங்க எல்லா அடிமைத்தன முகங்களையும் அவர் உடைத்து இருக்கிறார். ஹalleluya. இயேசு சொல்லும் பொழுது பாருங்க, அடிமைத்தனம் இப்போ இயேசு 60 பாருங்க, அடிமைத்தன நுகத்தை உடைக்க ஊழியக்காரர்கள் அதுதான் அந்த நுகங்கள் உடைக்கப்படணும். ஆமென். என் பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் இல்லை, அதனால நீங்க தைரியமா பேசலாம். இதே நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களா இருந்தீர்களா, நீங்க இவ்வளவு சட்டத்தையும் நிறைவேற்றினால்தான் தேவனிடத்துல நீங்க தைரியமா நிற்க முடியும். ஆனால் நீங்க எதை செஞ்சாலும் எதையா ஒண்ணுல தவறு இருப்பீங்க, அத பிசாசு பிடிச்சிருப்பான். நீங்க ஜெபம் பண்ணும்போது பிசாசு உங்ககிட்ட சொல்லுவான், நீ என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, உங்களுக்குள்ளே அவிசுவாசம் வரும், தேவனிடத்துல நேரடியா பேச முடியாது. அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைனா நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்க தகப்பன்ட்ட நீங்க எப்படி உறவு கொண்டாடுவீங்க, அதே போல தேவனிட உறவு கொண்டாடுங்க. ஹalleluya. அவர்களை அன்பா பேசுங்க. அன்பா பேசணும் கேட்பார். அப்படியே உட்கார்ந்து அப்படியே நீங்க அவரை பேசுங்க, உறவு கொண்டாடுங்க. ஒரு நேரத்துல நான் ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணாலே வரவே தெரியாது, அப்படியே பேசிட்டே இருப்போம். பேசி முடிச்சாலும் இயேசு நாமத்துல அப்படிதான் அப்படித்தான். தேவனுடைய அன்பு என்னங்கிறதே நமக்கு தெரியல. தேவன் எப்படிப்பட்டவர், தன் குமாரனே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராதிருப்பது எப்படி என்று சொல்லுது. அவரை நமக்கு குமாரனே, அதாவது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வார்த்தையை கனப்படுத்துறார். இயேசு கிறிஸ்து தன் சொந்த குமார், அவரையே நமக்கு தந்தவர். சாதாரணமா தரல, நீங்க நல்லா புரிஞ்சுடுங்க, சாதாரணமா தரல. சரீரத்தை, தன் குமாரனை பிக்கிறதுக்கு அவர் தான் ஒப்பு கொடுத்தார். இதான் அவர் சரீரம் பிக்கப்படட்டும், அவங்களுக்கு காரியம் துப்பட்டும், அவர் காடி மயிர்களை பிய்யுங்க. யார் தான் ஒப்பு கொடுத்தா? இதான் ஒப்பு கொடுத்தா. யாருக்காக ஒப்பு கொடுத்தா? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் ஒப்பு கொடுத்தார். ஆமென். அதை எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை விடுவிக்கும்படிதான் அவரை ஒப்பு கொடுத்தார் என்றால் உங்களை விடுவித்தது உண்மை. நீங்கள் அதை விசுவாசிக்காதபடினால செயல்படாம இருக்கு. நீங்க அதை விசுவாசிக்காதபடினால 7வது வசனம் பாருங்க, 4:7.